மை டியர் சப்ஸ்கிரைபர். ஸ்ப்ரிங் பூட் பற்றி ஆல்ரெடி பேசிக் வீடியோ போட்டிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது பார்ட் 2 வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக்காக அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் உங்களை வெப் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து க்ரட் ஆப்ரேஷன், இந்த கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இருக்குல்ல. ஸோ இதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு, ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வீடியோ, ஒரு யூஐ வித் பேக் அண்ட் காம்பினேஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப் சர்வீசஸ் வச்சு ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல் டெப்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேசிக்காக அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜாவா 1.8, ஜேடிகே 1.8லேருந்து நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எஸ்டிஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நான் எஸ்டிஎஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜேடபிள்யூ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்டெலிஜே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்படின்னா எஸ்டிஎஸ். இது ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் வீடியோ ஃபஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். ஒரு முறை ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகே. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MySQL. இது எல்லா இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? இந்த ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா இதே HTTP ரெக்வஸ்ட் தான். க்ரட்டு. ஓகேவா? க்ரட்டுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். க்ரியேட்டு. இதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா போஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கெட் ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா புட் ரெக்வஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட்டு. இதுக்கு நம்ம டெலீட் ரெக்வஸ்ட். ஓகேவா? இவ்வளோதான். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? பேசிக்காக சொல்லணுன்னா எம்பிசிலாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ நீங்கள் ஜாவா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு செப்பரேட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம போஸ்ட்மேன்லேயே டேட்டாவை போஸ்ட் பண்ணிடுறதில்ல ப்ரெசன்டேஷன் லேயருக்கு நம்ம இந்த கிளாஸும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த கிளாஸுக்கான நேம் வந்து பார்த்திங்கன்னா DTO கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் உங்களோட ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் நீங்கள் எந்த இன்புட்டாக இருந்தாலும் கொடுப்பீங்க. கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் லாகின் பேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஐடி, இங்கே ஒரு பாஸ்வேர்ட் போட போகிறீங்க. ஸோ லாகின் கொடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட ப்ரெசன்டேஷன் லேயர். இதுக்காக நீங்கள் கொடுக்குற இன்புட்டு டைரெக்டாக உங்களோட பேக் அண்ட் டேட்டா பேஸுக்கு போயிடாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் நேமை தான் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் DTO கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் லேயர். இதில் பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று கண்ட்ரோலர் கிளாஸ். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா URL மேப் பண்ணுறதுக்காக URL ஆர் என்பாயிண்ட் மேப்பிங்கில் க்ரியேட்டிங் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸ். உங்களோட கண்ட்ரோலர் கிளாஸுக்கான லாஜிக் எழுதுறதுக்கு இந்த சர்வீஸ் கிளாஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? பிஸ்னஸ் லேயர்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ் லேயர். ஸோ இந்த பர்சிஸ்டன்ஸ் லேயருக்கு நம்ம வந்து ரெபாசிட்டரி யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஜேபி ரெபாசிட்டரியாக இருக்கலாம், க்ரெட் ரெபாசிட்டரி இருக்கலாம். ஸோ இவங்க என்ன ஒரு ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து வர டேட்டாவை இந்த பிஸ்னஸ் வழியாக அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பேஸுக்கான ஒரு கிளாஸுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்சிஸ்டன்ஸ் லேயர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கான கிளாஸ் தான் என்ன கிளாஸ் அப்படின்னா ஜேபிஐ கிளாஸ், ஜாவா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. இந்த பர்சிஸ்டன்ஸ் லேயருக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸுக்கு பேர் தான் என்டிட்டி என்டிட்டி கிளாஸ். ஓகேவா? டேட்டாபேஸ் லேயர் இல்லை பேக்ஹேண்ட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? என்டிட்டி கிளாஸ், என்டிட்டி கிளாஸ் இல்லைனா நீங்கள் இதுக்கு டிஏஓ கிளாஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 4 லேயர் மொத்தம் இதில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு பதில் போஸ்ட்மேன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம் வெப் சர்வீசஸில். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது, ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் லேயர். பிஸ்னஸ் லேயரில் 2 இருக்குது. ஒன்று கண்ட்ரோலர் பார்ட், இன்னும் அனதர் ஒன் வந்து சர்வீஸ் பார்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? பர்சிஸ்டன்ஸ் லேயரில் ஜேபி ரெபாசிட்டரின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். டேட்டாபேஸ் லேயரில் என்டிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 4 கிளாஸஸ். ஓகேவா? 4 பேக்கேஜஸ். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் க்ரெட் ஆப்ரேஷனே பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன், இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கொடுக்குற டேட்டா ஃபஸ்ட்டு போயிட்டு என்னோடய டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அப்படி நான் கொடுக்குற டேட்டா என்னோடய டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு பேர் நீங்கள் போஸ்ட் ரெக்வஸ்ட். புதுசாக ஒரு டேட்டாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டிபியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் போஸ்ட் ரெக்வஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐடி ஒரு நேம் க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடி நேமை என்னோடய டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண போகிறேன் புதுசாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். டேட்டா பேஸில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேட்டா பேஸ் நேம் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், க்ரியேட் டேட்டா பேஸ் யூடியூப் டெமோ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தென் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்திருக்கும். க்ரியேட் டேட்டாபேஸ் யூடியூப் டெமோ, யூஸ் யூடியூப் டெமோ ஜஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் க்ரியேட் டேட்டாபேஸ்னு மட்டும் கொடுத்துட்டு அந்த நேம் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூடியூப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரிங் டூல் சூட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் போங்க. ஃபைலில் போயிட்டு நியூவில் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஒன்ஸ் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நீங்கள் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் டெமோ அப்படின்னே சொல்லி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இங்கே பேக்கேஜ் நேம் இருக்குல்ல, பேக்கேஜ் நேம் வந்து நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஓகே, ஆர்டிஃபேக்ட் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ நான் ஆர்டிஃபேக்ட் நேம் வந்து மாற்றிக்கிறேன். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க.
ஒன்ஸ் மேவன் 17 நான் வார் ஜாவா 2 தான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வெப் இல்லை ஜஸ்ட்டு வெப்புன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. கீழே ஸ்ப்ரிங் வெப்புன்னு இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. உங்களோட ப்ராஜெக்டை பில்ட் ஆகும். பில்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் சைடில் இந்த யூடியூப் டெமோன்னு இருக்குல்ல, இதில் வந்திருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேவன் ஜாவான் 2 இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணதே மேவன் ப்ராஜெக்ட் ரைட்டா. ஸோ அதனால் மேவன் ஜாவான் இருக்கும். மேவனுக்கு வீடியோ போட்டிருப்போம், அதையும் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேவன்னா என்ன, ஜாவானா என்ன அப்படின்னு. ஓகே, பில்டு ப்ராஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓகே ஆகிடுச்சு. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல் இருக்கும். அதான் ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப்னு ஒன்று இருக்கும், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டாம் கேட்டு, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டெஸ்ட்டு. நமக்கு வந்து ஆட்டோ கான்ஃபிகர் ஆகிடும். இது இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டாம் கேட் அப்படிங்கிறது நம்ம வந்து சர்வர் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் என்னோடய ப்ராஜெக்ட் நான் ரைட் கிளிக் கொடுத்து ரன் பண்ணால் எனக்கு வந்து சர்வர் டிஃபால்ட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும், எஸ்ஆர்சி மெயின்குள்ளே இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போய்ட்டு யூடியூப் டெமோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் இருக்குல்ல, நம்மளோட ப்ராஜெக்ட் நேமில் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோடேஷன் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இதை ரைட் கிளிக் கொடுத்து ரன்னர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுங்கள். ஓகேவா? ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டோட்டல் அப்ளிகேஷனுமே ஒரு சர்வர் தான். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வேறு எங்கே வேணாலும் எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இது ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இதோட லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க 8080 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சர்வர் ரன் ஆகுதா ரன் ஆகலையா அப்படின்னு தெரியணும்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வெப்பில் போயிட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது நார்மல் ப்ரோட்டோக்கால் தான், ஹெச்டிடிபின்னு முன்னாடி இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், http://local host அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு :8080 கொடுத்தீங்க அப்படின்னா சாரி ஸோ ஒன் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் 80 http://local host 8080. ஸோ இந்த மாதிரி ஒயிட் லேபிள் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட சர்வர் ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பதில் நான் வேறு போர்ட் நம்பர் போடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் 8081 போடுறேன். 81 போட்டோடனே அது வந்து சர்ச் பண்ணிவிட்டு அது சைட் கேனாட் பி ரீச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களோட சைட்டை எதை ரீச் பண்ண முடியல. இப்போ 8080 போட்டோம் அப்படின்னா எனக்கு சைட் வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம், ஒயிட் லேபிள் எரர் வரும். ஓகேவா? இப்படி வந்தால் என்னோடய சர்வர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே ரெட் கலரில் லைட் இது பார்த்தீங்களா? இப்போ வந்து என்னோடய சர்வர் ரன் ஆகுது. இதுக்குள்ளே நான் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் டோட்டலாக இது வந்து என்னோடய சர்வருக்குள்ளே நடக்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இந்த ஃபுல் அப்ளிகேஷனையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், கோடிங் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோடேஷன் இருக்கா. இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ளே 3 டைப் ஆஃப் அனோடேஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுது, ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், காம்பனன்ட் ஸ்கேன். இதெல்லாம் வந்து நான் அனோடேஷன்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இதில் நடந்துடும். ஓகேவா? காம்பனன்ட் ஸ்கேன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் காம்பனன்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பீன் கிரியேட் பண்ணுறது இந்த காம்பனன்ட் ஸ்கேன் ரன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ங்கிறது நீங்கள் வேறு டிபெண்டன்சிஸ் வச்சுருப்பீங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷனோட வேலை. ஸோ எல்லா அனோடேஷனோட டீட்டெயிலும் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த அனோடேஷனு எங்கே இருக்கும், ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனு இதில் மட்டும்தான் நமக்கு என்னென்ன பண்ண முடியும், இந்த ரன்னர்ஸ் ஆப்ஷனில் இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆப் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இது டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? com.example.demo யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணால் அந்த பேக்கேஜ் கீழே இது இருக்கும். ஸோ இது நீங்கள் பேரண்ட் பேக்கேஜாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து என்னோடய டேட்டா பேஸுக்கான ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அதனால் அந்த பேக்கேஜ் நேமுக்கு பக்கத்தில் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், என்டிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் என்டிடி ப்ராஜெக்ட் என்னோடய பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோடய பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நியூவில் போய்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ண போகிற கிளாஸ் வந்து நான் என்ன டேட்டா பேஸில் யூடியூப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிளும் என்னோடய கிளாஸ் நேமும் லைக் சிமிலராக இருக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லைக் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த
கிளாஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ். அதாவது நம்ம இப்போ டேட்டாபேஸ் லேயருக்கான கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்னு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட என்டிட்டி கிளாஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இது மேலே என்ன பண்ணுறேன், என்டிட்டி அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் என்டிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு அந்த என்டிட்டி அப்படிங்கிற அன்னோட்டேஷனே இல்லை. ஸோ இந்த என்டிட்டிங்கிற அன்னோட்டேஷன் எதுலேருந்து வருது அப்படின்னா ஜேபிஐ ரெபாசிட்டரிலேருந்து வருது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேபிஐ அப்படிங்கிற ஒரு ரெபாசிட்டரி இருக்கான்னு பார்க்கணும் இதுக்குள்ளே போயிட்டு. ஸோ அந்த டிபெண்டன்சி இல்லை, என்னோட pom.xml ஜேபிங்கிற டிபெண்டன்சி இல்லை. ஸோ அதுக்காக நான் அந்த ஜேபிங்கிற டிபெண்டன்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை ரைட் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கில் ஆட் ஸ்டார்டர்ஸ் இருக்குல்ல, ஆட் ஸ்டார்டர்ஸ்க்குள்ளே போயிட்டு இதில் ஜேபிஏ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ அப்படிங்கிற அந்த டிபெண்டன்சி வரும். ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா, pom.xml லெஃப்ட் சைடில் உள்ள அந்த டிபெண்டன்சி ரைட் சைடில் போயிடும். ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டேட்டா ஜேபிஏ அப்படிங்கிற ஒனோட்டேஷன் ஆட் ஆகிருக்கும். சாரி, ஒரு டிபெண்டன்சி ஆட் ஆகிருக்கும். அந்த ஆட் ஆகிருப்பாங்க ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டேட்டா ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திரும்ப வந்துட்டு அந்த அனோட்டேஷனை இன்வோக் பண்ணி பாருங்கள். என்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜகார்டா பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, இது என்னோட என்டிட்டி கிளாஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த என்டிட்டிங்கிற அனோட்டேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே கிளாஸில் எனக்கு வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி கொடு. ஓகேவா, அந்த கிளாஸுக்கு ஒரு டேபிளை மேப் பண்ணுறது தான் இந்த என்டிட்டி அனோட்டேஷனோட வேலை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த டேபிளுக்கான நேமை நீங்கள் கொடுக்கணும். ஸோ லைக் நான் வந்து க்ரியேட் பண்ணுற டேபிளுக்கான நேம் வந்து டபுள் கோட்ஸில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன நேம் கொடுத்துருக்கணும், இந்த நேமில் என்னோடய டேட்டாபேஸில் டேபிள் க்ரியேட் ஆகும். ஓகேவா, அதுக்கான டேபிள் நேம் கொடுத்துட்டேன். நான் ஜஸ்ட்டு 2 காலம் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக நம்ம ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைவேட் இன்டீஜர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்டீஜர் ஐடியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். ஓகேவா, 2 டேட்டா தான் வச்சுருக்கேன். ஓகேவா, ஒன்று ப்ரைவேட் இன்டீஜர் ஐடி, இன்னொன்று ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். ஸோ இந்த 2 டேட்டாவை மட்டும்தான். ஓகேவா, இதுக்கான ப்ரைவேட் இன்டீஜர் ஐடிக்கான ஒரு காலமும் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேமுக்கான ஒரு காலமும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டேபிளில் க்ரியேட் ஆக போகுது. ஸோ ஜேடிபிசி பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைனா ஜேடிபிசி பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நம்ம டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பார்த்துருப்போம் க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணி. இங்கே நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போதில் அதுக்கான வேலையை நமக்கு ஜேபிஏ பண்ண போகுது. ஓகேவா, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஐடிக்கு மேலே ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரைமரி கீ ஆகிடும். ப்ரைமரி கீ மீன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஐடின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணினாலே இங்கே இருக்குல்ல இந்த ஐடி வந்து டிஃபால்ட்டாக ப்ரைமரி கீனா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக யூனிக்கான நம்பர் மட்டும்தான் இருக்கும். டூப்ளிகேட்ஸ் வராது. அதனால தான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜெனரேட்டட் வேல்யூ இதில் ஸ்ட்ராட்டஜி என்ன எனக்கு வந்து வேல்யூ ஜென்ரேட் பண்ண போது ஸ்ட்ராட்டஜி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜெனரேஷன் டைப்பு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடென்டிட்டி இல்லை ஆட்டோ. நீங்கள் இதில் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஆட்டோனா இப்போது ஐடி வந்து நான் வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு கிடையாது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது யூனிக்காக ப்ரைமரியாகவே நான் நேமுக்கான வேல்யூ மட்டும் ஒவ்வொரு முறையும் நான் கொடுத்தா போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூஏலேருந்து ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டா இது வழியாக பாஸ் ஆகி தான் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ பேக்கெண்ட்லேருந்து இதுக்கான காலமில் உள்ள டேட்டா எடுத்துகிட்டு போய் தான் யூஏயில் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இந்த நேமுக்கு எனக்கு டேட்டாபேஸில் ஒரு டேபிளும், இந்த நேமுக்கு டேட்டாபேஸில் ஒரு காலமும், இந்த நேமுக்கு டேட்டாபேஸில் ஒரு காலமும் க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இது மட்டும்தான். இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து பண்ணாலும் ஒன்று தான். அதுக்கு அப்படி இல்லைன்னா எங்கே இருக்குது சோர்ஸில் ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஆங்குலர் பாய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் ஐடி செட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். நீங்கள் ஜெனரேட்டர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேட்டா கொடுக்க போகிறாங்க. கொடுக்குற டேட்டா இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் அனோட்டேஷன் வீடியோ இருக்கும். ஸ்ப்ரிங் கோர் அனோட்டேஷன் சொல்லிட்டு ஒரு 5 வீடியோஸ் இருக்கும். அதை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஐடி கொடுக்குறேன்.
எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். இதுக்கு எப்படி டேட்டா கொடுப்பீங்க? கிளாஸ் நேம் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ கிளாஸ் நேம், ஓகேவா? இப்போ இந்த ஐடிக்கு ஒரு ஐடி கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி கொடுக்குறீங்க, அந்த ஐடி இந்த இடத்துல சேவ் ஆகும், கரெக்டாக? இப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல 1 வந்துடும். திஸ் டேட் ஐடினா கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு ஐடி 1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும், கரெக்டாக? ஐடி 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து கால் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா. போஜ கான்செப்ட்லாம் நம்ம ஊப்ஸ்லேயும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் கோர்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒரு ரெஃபரம். இப்போ திஸ் டாட் ஐடி அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஐடி 1ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த ஐடி 1 தான் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்டீஜர் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன பண்ணும், ஐடி 1ன்னு இருக்கும். கெட் ஐடி இந்த மெத்தடை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், இந்த 1 அப்படிங்கிற ஐடி வேல்யூ சேர்ந்தே வரும், ஓகேவா? அதுக்கு தான் நமக்கு இந்த கெட்டர் அண்ட் செட்டர் கொடுக்குறோம். ஒரு இடத்துலேருந்து நம்மளோட டேட்டாவை கொடுக்க போகிறோம், ஒரு இடத்துலேருந்து டேட்டாவை நம்ம வாங்கிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த கெட்டர் அண்ட் செட்டர் கான்செப்ட், ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா பேஸுக்கான அந்த லேயருக்கான ஒரு கிளாஸையும் அந்த டேட்டா பேஸுக்கான டேபிளையும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேவா? அதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஜேபி ரெபாசிட்ரி. ஸோ இந்த டேட்டா பேஸுக்கான கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் வந்து நமக்கு திரும்ப அந்த பிஸ்னஸ் லேயருக்கும் நம்மளோட யூஏ லேயருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்ப நான் ரைட் கிளிக் கொடுத்து நியூவில் போயிட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பேக்கேஜ் டாட்டு ரெப்போ பேக்கேஜ், ஓகேவா? ஸோ அதனால் நான் அதுக்கு ரெப்போனே வச்சுக்கிறேன். இந்த ரெப்போ பேக்கேஜ்குள்ளே ரைட் கிளிக் கொடுத்து நியூன்னு கொடுத்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெப்போனே வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன்னா ஓகே, இன்டர்ஃபேஸாக மாற்றிக்கிறேன். ஸோ மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெப்போ மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் ரெப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ இல்லை க்ரெட் ரெபாசிட்ரி, நீங்கள் ரெண்டு வேணாலும் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜேபிஏ ரெபாசிட்ரி யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரிக் டைப்பில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ள கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோடய டேட்டா டைப்பை நான் ஆப்ஜெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன டேபிள் யூஸ் பண்ண போகிறனோ, என்ன டேபிள்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறனோ அதுக்கான கிளாஸ் நேமே என்னோடய ரெப்போக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் என்ன டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ், ஓகேவா? அதுக்கான டேபிள் எனக்கு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ரைமரி கீ அந்த கிளாஸில் என்னவோ அந்த ப்ரைமரி கீயோட ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இதான் என்னோடய ப்ரைமரி கீயோட ஆப்ஜெக்ட் நேம் என்ன, இன்டீஜர். ஸோ நான் இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க போகிறேன். எதுலேருந்து அப்படின்னா இந்த கிளாஸு சிமிலர் இந்த டேட்டா பேஸில் உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு வர போகிறேன், இல்லை இந்த டேட்டா பேஸுக்கு டேபிளில் பாஸ் பண்ண போகிறேன் யூஸிங் திஸ் ரெப்போ, ஓகேவா? இதான் ஜேபி ரெப்போ. ஜேபினா ஜாவா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஓகேவா? இப்போ அந்த ஜேபிஏ ரெபாசிட்ரிக்குள்ளே ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம எக்ஸ்டென்ஸ் ரெப்போன்னு கொடுத்தோன்னே அந்த மெத்தட்ஸ்லாம் இந்த ரெப்போ அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை நம்ம இது வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இதில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு கொடுக்கும். ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அப்படி இல்லைனா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் வழியாக நம்ம இந்த கிளாஸில் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெப்போ வழியாக அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் லேயருக்கோ அப்படி இல்லைனா அந்த சர்வீஸ் லேயர் வழியாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஏக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம், இல்லை யூஏலேருந்து நம்மளோட டேட்டா பேஸுக்கு பாஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ 2 லேயர் பார்த்துருந்தோம். ஒன்று வந்து டேட்டா பேஸுக்கான லேயர், ஓகேவா? அதை க்ரியேட் பண்ணுற என்டிட்டி லேயர். அதுக்கப்புறம் பர்சிஸ்டன்ஸ் லேயர். இந்த பர்சிஸ்டன்ஸ் லேயருக்கு தான் நமக்கு இந்த ரெப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெப்போவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் லேயர். நம்ம பிஸ்னஸ் லாஜிக் எழுத போகிறோம், ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் நேம் வந்து கண்ட்ரோலர். ஸோ நான் பேக்கேஜ் கண்ட்ரோலர்னு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு கிளாஸ் நேம் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? மல்டிபிள் ரெபாசிட்ரி யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி மல்டிபிள் என்டிட்டி கிளாஸும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டேபிளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணணும், என்டிட்டி மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு இந்த டேபிளோட சிமிலர் கிளாஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் ஒவ்வொரு ரெப்போ யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரெப்போக்குள்ளேயும் அந்த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நேமை கொடுத்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், ஓகேவா?
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெயின் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரோலர் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ரெப்போ முடிச்சிட்டோமா, ரெப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ரெப்போ மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஓகேவா, அட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரு ரெபாசிட்ரி கிளாஸ்னால் அட் ரெபாசிட்ரி, அதுக்கப்புறம் என்டிட்டி கிளாஸ்னால் அட் என்டிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இதில் மெயின் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது எல்லாமே ரெஸ்ட் ஏபிஐஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். HTTP ரெக்வஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ரெஸ்ட் ஏபி எப்படின்னா க்ரெட் பண்ணுவோம்ல, கிரியேட் ரீட் அப்டேட், அதுதான் ரெஸ்ட் ஏபி அப்படின்னு சொல்லுவோம், ரெப்ரசன்டேஷனல். ஓகேவா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனடேஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ரெஸ்ட் கண்ட்ரோலர் அந்த அனடேஷன் நான் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு ஓவராலாக நான் ஒரு மேப்பிங் URL என் பாயிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் நான் @request மேப்பிங். @request மேப்பிங்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /API அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுதான் என்னோட காமன் என் பாயிண்ட். இந்த கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒரு என் பாயிண்ட் எதுனா /API. ஓகேவா, API கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், போஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து டேட்டாவை போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே ஓகே சரி, ஓகே, போஸ்ட் டேட்டா நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, போஸ்ட் டேட்டா நான் போஸ்ட் மேப்பிங் பண்ண போகிறேன். என்னோடய டேட்டாவை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும், போஸ்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே /post. ஓகே, இப்போ நான் /http:// லோக்கல் ஹோஸ்ட்டு :8080 /API/postன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த /postக்கான டேட்டாவை என்னால் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேவா, இதுக்குள்ளே /postன்னு கொடுத்தேன்னா இதுக்குள்ளே என்ன ஒர்க்கு, இதுக்குள்ளே என்ன லாஜிக், இல்லை இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கணும், அந்த டேட்டாவை எனக்கு என்ன பண்ணோம், போஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு டேட்டா போஸ்ட் பண்ண போகிற டேட்டா எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, @request பாடியாக. ஓகேவா, @request பாடியாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெக்வஸ்ட் பாடிங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட போஸ்ட்மேன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல URL கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 8080 கண்ட்ரோல். ஸோ 8080 ஓகேவா, 8080 அந்த கிளாஸ் லெவலுக்கான ரெக்வஸ்ட் மேப்பிங் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் /API. அதுக்கப்புறம் உங்களோட மெத்தடுக்கு மேலே உள்ள என் பாயிண்ட்டை போட்டுக்கணும். ஓகேவா, /post. இதை சொல்கிறீங்க தெரியுதா, இந்த /API அதுக்கப்புறம் அந்த /post முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பாடியாக அனுப்ப போகிறீங்க. ரெக்வஸ்ட் பாடினா அந்த சென்ட் பட்டனுக்கு முன்னாடி கொடுக்க போகிறது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஜேசனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜேசனை செலக்ட் பண்ணணும். இதுக்குள்ளே ரெக்வஸ்ட் பாடி அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஐடியை நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. இதுக்குள்ளே கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் டைப்புனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ சென்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற ரெக்வஸ்ட் பாடி, அதுக்கப்புறம் எனக்கு கன்சோல் கீழே வருதில்ல, இதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் பாடி. ஓகேவா, ஸோ நான் சென்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுக்குறது ரெக்வஸ்ட் பாடி. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரெக்வஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெக்வஸ்ட் பாடினா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் டேட்டா கூட கொடுக்கலாம். இப்போது நார்மலாக பார்த்துருப்பீங்க, இன்ட்டு ஏ அப்படின்னு சொன்னோன்னா என்னால் ஒரு டேட்டா கொடுக்க முடியும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய கிளாஸில் 2 டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்று ஐடின்னு ஒரு டேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேம்னு ஒரு டேட்டாஸ் இருக்குது. இப்போ 2 இன்புட் நான் கொடுக்கும்போது என்னால் ஒன்று அரேயில் கொடுக்க முடியும். ஓகேவா, அரே லிஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அரேயில் கொடுத்து அதோட டைரெக்டாக டேட்டாவை இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ரெக்வஸ்ட் பாடியாக கொடுக்குறதால என்னால் மல்டிபிள் டேட்டாஸ் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும், கமான்னு சொல்லி. ஓகேவா, இப்போது நான் 2 டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிளாஸில் என்ன நேம் ஆஃப் டேட்டா இருக்கோ இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நேம்னு இருந்துச்சு,
அதனால தான் இங்கே வந்து நம்ம நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்கோம். ஐடி ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடி கொடுக்கல. ஸோ இருந்தாலும் 2 டைப் ஆஃப் டேட்டா நம்ம பாஸ் பண்ணுறதால நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ரெக்வஸ்ட் பாடிக்குள்ளே மல்டிபிள் டேட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கே கொடுக்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டைரெக்டாகவே அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட் தானே கிளாஸ் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கூப்பிட்டுக்கிறேன். அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளாஸை நான் கூப்பிட்டுட்டேன், அந்த கிளாஸுக்கான டேட்டாவையும் கொடுத்துட்டேன். இப்போ இது வரைக்கும் ஓகேவா, ரெக்வஸ்ட் பாடியை டேட்டா கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ இங்கே என்ன ஒன்றுனா, இப்போது நீங்கள் போஸ்ட் மேப்பிங்னு கொடுத்துருக்கீங்களே, இதில் இந்த மெத்தடுக்கு நீங்கள் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் போய் அது ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கே போய் பார்க்கும், இங்கே இன்புட்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடுக்கு எதையாவது ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் கிளாஸில் வந்து ஒன்லி இந்த என்பாயிண்ட் மேப்பிங் தான் எழுதுவோம். ஓகேவா, லாஜிக்கெல்லாம் அதாவது ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அந்த லாஜிக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் எழுத போகிறேன். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிட்டர்ன், நான் ஒரு சர்வீஸ் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் சர்வ் டாட். ஓகேவா, அதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறதால இந்த டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா கிளாஸ் நேமாக இருக்கும். ஓகேவா, நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ இங்கே ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா இங்கே டபுள் கோட்ஸில் இருக்குது, ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, கிளாஸ் நேமுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் இருக்குது, அதை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிளாஸுக்கு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இந்த டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணுறதால இங்கே நீங்கள் என்ன டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை தான் போயிட்டு என்ன பண்ணும், உங்களோட சர்வர் வந்து போஸ்ட் பண்ணும். ஓகேவா, இங்கே டேட்டாவை ஒரு டேட்டா பார்ட் ஆஃப் டேட்டா நீங்கள் ரெக்வஸ்ட் பாடியை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. கரெக்டாக ரிட்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, இதுக்குள்ளே தான் எல்லா டேட்டாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி நேமை வந்து என்ன பண்ணுறாங்க போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ரெக்வஸ்ட் பாடியாக போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சர்வ் டாட் போஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த சர்வ் டாட் போஸ்ட் டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேக்கேஜ் நேம் ரைட் கிளிக் கொடுத்து இதில் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். பேக்கேஜ் நேம் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் யூடியூப் டாட் சர்வீஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா பேக்கேஜ் ரைட் கிளிக் கொடுத்து ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வீஸ் IMPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டைரெக்டாகவே. ஓகே, இன்டர்ஃபேஸ் எதுவும் நான் க்ரியேட் பண்ணல. ஸோ சர்வீஸ் IMPLனு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்வீஸ் IMPL டாட் எங்கே இருக்காங்க, என்னோடய மெயின் கண்ட்ரோலர் இங்கே வந்துட்டு என்னோடய கண்ட்ரோலர் மேலே சர்வீஸ் IMPL அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் டாட் சர்வ். ஓகேவா, ரெஃபரன்ஸ் நேம் நான் கால் பண்ணிட்டேன். இதில் நான் மவுஸ் ஓவர் பண்ணுறேன், இந்த இதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, சர்வ் இதோட ரெஃபரன்ஸ் நேமு, இதுக்குள்ளே தான் போஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ரியேட் மெத்தட் போஸ்ட் டேட்டா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்காக என்ன பண்ணியிருக்கு, இங்கே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, அந்த சர்வீஸ் IMPLல வந்துட்டு எங்கே இருக்குது மெயின் கண்ட்ரோலர். இப்போ நான் இந்த ரெஃபரன்ஸ் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். என்னங்க நீங்கள் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம்லாம் கொடுக்காம இதை மட்டும் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்காக பீனு இவங்க வந்து ஸ்ப்ரிங் பூட்டு ஸ்ப்ரிங்லலாம் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஜெக்டை பீனுன்னு சொல்கிறாங்க, பீனை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, பீனை க்ரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டிபெண்டன்சியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோ எட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்களுக்காக அவங்க டைரெக்டாகவே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து சர்வீஸ் IMPL சர்வ் எனக்கு வந்து இந்த மெத்தட் வேணும் அப்படின்னா நான் அந்த கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் நேம் கூப்பிட்டுட்டு
ஆட்டோன்னு மென்ஷன் பண்ணா ஐஓசிங்னு ஒரு கண்டெய்னர் இருக்கும், இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்குள்ளே எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட் பீன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அதேமாரி டிபெண்டன்சியை மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒன்ஸ் வந்து ஆட்டோன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சு நான் என்னோடய மெத்தடை கூப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டேட்டாவாக அவங்க இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போது இதை வந்து நமக்கு டிஃபால்ட்டாக அவங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், மேப் பண்ணிட்டோம். இப்போது ஸ்லாஷ் போஸ்ட்டு ரெக்வஸ்ட் பாடி டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான மேப்பிங் பண்ணிட்டோம். இப்போது மேப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கணுமோ அந்த டேட்டாக்கான டீட்டெயிலை சர்வீஸ் கிளாஸில் நம்ம லாஜிக்காக எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் சர்வ் டாட் போஸ்ட் டேட்டா நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துறீங்களோ அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. இந்த போஸ்ட் டேட்டா இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணும், போஸ்ட் டேட்டா போயிட்டு இங்கே போய் பார்க்கும் இந்த மெத்தடை சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல பப்ளிக்கு ஸ்டூடெண்ட் அதே தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். போஸ்ட் டேட்டாவில் ஸ்டூடெண்ட் இருக்கும். சரி, ஆக்சுவலாக நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, மெயின் கண்ட்ரோலரில் உள்ள போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கான லாஜிக்கை இந்த சர்வீஸ் கிளாஸில் நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ சிம்பிளாக நான் எழுதுகிறேன், பெருசாக நான் எழுதலை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ரெக்வஸ்ட் பாடியாக ஒரு டேட்டா கொடுத்தேன் இதுக்குள்ளே. கரெக்டாக இதுக்குள்ளே ரெக்வஸ்ட் பாடியாக நான் டேட்டா கொடுத்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சர்வீஸ் கிளாஸ் வழியாக என்னோடய ரெப்பாசிட்ரியில் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு சேவ் பண்ணணும். ரெப்பாசிட்ரியில் சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவ் பண்ண டேட்டா என்னோட எங்கே போவோம், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு போவோம். ஓகேவா? இந்த கிளாஸ்லேருந்து என்னோடய டேபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, இதான் நான் இப்போ பண்ண போகிறது. அது இப்போது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், யூஆர்எல் மேப் பண்ணிட்டேன். ஓகேவா? எங்கே இருக்குது, மெயின் கண்ட்ரோலரில் யூஆர்எல் மேப் பண்ணிட்டேன். ஓகேவா? டேபிளும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், டேபிளுக்கான கிளாஸும் க்ரியேட் பண்ணிட்டேன், ரெப்போவும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் இங்கே யூஆர்எல்லேருந்து கொடுக்குறேன்ல, இந்த போஸ்ட் கண்ட்ரோலர்லேருந்து கொடுக்குற டேட்டா என்னோடய சர்வீஸ் வழியாக என்னோடய ரெப்போவுக்கு போகணும். ஸோ என்னோடய ரெப்போவுக்கு போகிறதுக்கான லாஜிக்கை தான் நான் இங்கே எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதுக்கான லாஜிக் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த ரெப்போக்கான மெத்தடெல்லாம் கூப்பிடணும்ல, அதுக்காக இந்த ரெப்போ அந்த இன்டர்ஃபேஸை நான் கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? திரும்ப ஆர், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வச்சுக்கிறேன் ஆர். ஓகேவா? நான் கூப்பிட்டுட்டேன். இதில் நமக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணணும்ல, அதனால் ஆட்டோவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஆர் டாட் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு டேட்டாவை சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஆர் டாட் சேவ் என்ன டேட்டாவை சேவ் பண்ண போகிறோம்னா, இந்த கிளாஸில் கொடுப்போம் அந்த டேட்டாவை நான் கண்ட்ரோல் இசட் அந்த டேட்டாவை நான் அப்படியே இதுக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆர் டாட் சேவ் அப்படின்னா எனக்கு எங்கே போய் சேவ் ஆகும், இதுக்குள்ளே சேவ் ஆகும். இந்த ரெப்போ எங்கே இருக்கும், இந்த ரெப்போக்குள்ளே சேவ் ஆகும். இந்த ரெப்போ இந்த ஜேபி ரெபாசிட்ரிக்குள்ளே எதை சிங்க் பண்ணிகிட்ருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை நான் கிளிக் பண்ணோடனே இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு அந்த டேட்டா எல்லாமே வந்திருக்கும். கரெக்டாக ரன் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஐடியோ நேமும் இதுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் பாடியில் கொடுக்குற ஐடி நேமும் இதுக்குள்ளே செட் ஆகிருக்கும். இந்த ஐடி நேமும் எனக்கு டேபிளில் போய் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? மெயின் கண்ட்ரோலர் ஸ்டூடெண்ட். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டிட்டி. ஓகேவா? என்டிட்டி கிளாஸுக்கு என்டிட்டின்னு மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ரெப்போ கிளாஸுக்கு ரெபாசிட்டரி மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். சர்வீஸ் கிளாஸுக்கு நீங்கள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சர்வீஸ்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் கண்ட்ரோலரில் நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே, ரெபாசிட்டரிக்கு ரெபாசிட்டரி, சர்வீஸுக்கு சர்வீஸ். ஸோ இந்த அனோட்டேஷனுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறோம். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போய் பார்க்குறோம். இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனோட்டேஷன் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டிட்டி பண்ணுறது மேப் பண்ணுறது. ஸோ அதனால் இதுக்குள்ளே வராது. அதுக்கப்புறம் அட்ரஸ் கண்ட்ரோலர் இதுக்குள்ளே போய் பாருங்கள். கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 அனோட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த ரெப்போக்குள்ளேயும் சர்வீஸ்க்குள்ளேயும் காம்போனன்ட் இருக்குது. காம்போனன்ட் அப்படிங்கிற அனோட்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் காம்போனன்ட் அந்த கிளாஸ் லெவலில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ எப்படி அந்த கிளாஸ்லாம் இன்வோக் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி டிஃபால்ட்டாகவே ஐஓசி கண்டெய்னரில் வச்சுக்கும். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் காம்போனன்ட்டு கொடுக்கணும். அப்படியே கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் அடிக்கும். இருந்துச்சுன்னா காம்போனன்ட் கொடுங்க. இப்போ நியூ இயர் வெர்ஷனில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு கிடையாது, டிஃபால்ட்டாகவே ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த நீடு இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல இப்போ சர்வீஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்வீஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெப்போ கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெப்போ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து என்டைட்டிங்னு கொடுக்குறது மேண்டட்ரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மேப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்ட்ரோலர்னா ரிஸ்க் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோலர் அட் ரெஸ்பான்ஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரிஸ்க் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு அட் ரெஸ்பான்ஸ் பாடி நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் ரிட்டர்னில் என்ன கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து நான் ரிட்டர்னில் ஒரு HTML ஃபைலை கொடுக்குறேன் அப்படின்னா, டபுள் கோட்ஸில் HTML ஃபைல் கொடுக்குறேன்னா இதுக்குள்ளே HTML ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா ஃபைலை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா எனக்கு அது டெக்ஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் முன்னாடி இந்த அட் கண்ட்ரோலர் அட் ரெஸ்பான்ஸ் பாடி அப்படிங்கிற 2 கண்டிஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே பண்ணிட்டோம். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டிபி கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், SRC மெயின் ரிசோர்ஸில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் நீங்கள் இதை செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL இதில் JDBC:/MySQL லோக்கல் ஹோஸ்ட் 3306 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் நேமு. ஓகே, உங்களோட MySQL ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, MySQL ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் லோக்கல் ஹோஸ்ட் 3306 இருக்கா? ஸோ இது என்னோட லோக்கல் ஹோஸ்ட் நேம். இதை லோக்கல் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டுங்க, லோக்கல் ஹோஸ்ட் நேமு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட நேம் தான் யூடியூப் டெமோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட அப்ளிகேஷனில் யூடியூப் மெயின் ரிசோர்ஸ்குள்ளே போய்ட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேட்டா சோர்ஸ் டாட் URL JDBC:/MySQL லோக்கல் ஹோஸ்ட் 3306/YouTube டெமோ அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் நேம் கொடுங்க. அப்புறம் யூசர் நேம் கொடுங்க, அதோட பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டாட் JPA டாட் ஷோ SQLனு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ணதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் ஆகிறது, உள்ள காலம் கிரியேட் ஆகிறது எல்லாமே வந்து எனக்கு கன்சோலில் கொரியா தெரியணும் அப்படிங்கிறத ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்ப்ரிங் டாட் JPA டாட் -DDL ஆட்டோ இது கொடுத்துருங்க அப்படின்னா, ஹைபர்னெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, JPAக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இதே மேப் பண்ணுறதுக்கு தான் ஹைபர்னெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. நம்ம JPAங்கிறது யூஸ் பண்ணுறோம், ஜாவா பர்சிஸ்டன்ஸ் API. இந்த ஹைபர்னெட்டில் பார்த்தீங்கன்னா XML கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ JPAயில் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம JPA யூஸ் பண்ணிக்கிறோம். DDL ஆட்டோ டேட்டா அப்டேஷன் ஆட்டோ. நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அப்டேட்னா அப்டேட்டு, க்ரியேட்னா புதுசாக க்ரியேட் ஆகிற மாதிரி. எனக்கு டேபிளில் ஒரு டேட்டா அப்டேட் ஆனால் போதும் ஒன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு. ஸோ அதனால் நான் டேரெக்டாக அதில் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்து உங்களோட ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து இதில் ஸ்ப்ரிங்கில் ஆட் ஸ்டார்டர்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் MySQL யூஸ் பண்ணுறேன், அதோட டிரைவர் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட் கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா pom.xml கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உங்களோட இந்த pom.xmlக்குள்ளே ஆட் ஆகிடும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், pom.xmlக்குள்ளே போய் பாருங்கள். ஓகேவா? ஸ்ப்ரிங் டாட் JPA MySQL கனெக்ட் RJ ஆட் ஆகிடுச்சா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷனை ஒரு ரைட் கிளிக் கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்ப்ரிங் பூட் ஆப் ரன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் உங்களோட என்டைட்டி எங்கே இருக்கும். ஓகே, ரன் ஆகிடுச்சு, என்னோடய சர்வர் ரன் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய என்டைட்டி கிளாஸ்க்குள்ளே உள்ள நேமை தான் நான் கொடுக்கணும். கரெக்டாக ஐடி ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஐடி கொடுக்க போகிறதுல நேம், இந்த நேம் தான் நமக்கு செட் ஆக போகிற இந்த இடத்துல உள்ள நேமு. ஸோ நம்மளோட காலம் நேம் கொடுக்கக்கூடாது. இங்கே என்ன வேரியபிள் ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருங்களோ அந்த வேரியபிள் ரெஃபரன்ஸ் நேம், இங்கே என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அந்த டைப் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ நான் என்னோடய போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேனில் HTTP:/லோக்கல் ஹோஸ்ட் 8080 கரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் 8080 தான். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட் 8080. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரோலர் கிளாஸில் /API/post போஸ்ட்மேன் போங்க /API/post. ஓகேவா? இதில் உங்களோட ரெக்வஸ்ட் பாடியாக கொடுக்க போகிறீங்க. ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நேம், இதுக்கான நேம் test3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது ரெக்வஸ்ட் பாடி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்ட் கொடுங்க. 405 சாரி கெட்டில் கொடுத்துட்டேன். நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ நம்ம இதில் போஸ்ட்டில் கொடுக்கணும். இப்போ சென்ட் பண்ணுறேன்.
ஸோ ஐடி 52 டெஸ்ட்டு 23 டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் என்னோடய டேபிளை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை அப்படியே பார்த்தாலும் பாருங்கள். டேபிளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டு 52க்கு டெஸ்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செட் ஆகிருக்கும். ஓகேவா? இது நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டு, இன்னும் கெட் ரெக்வஸ்ட்டு, அப்டேட் ரெக்வஸ்ட்டு, டெலிட் ரெக்வஸ்ட்டு, இது 3 நம்ம பார்க்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.